ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு என் பர்த்டே கொடுத்த கிஃப்ட்டை நான் இப்போ தான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட போகிறேன். என்னன்னு பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அக்கா கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐ திங்க் கிளாஸ்ங்க. ஆமாம், இந்த கிளாஸ் ஜக்கு போட்ட மாதிரி இருக்கு. பார்க்கலாம் உள்ள என்னது இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கே. என்கிட்ட இல்லாதது யூஸ்ஃபுல்லானது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இந்த ஜக்கு தண்ணி ஊற்றுற ஜக்கும் 4 கிளாஸ் இருக்கு. நல்லா இருக்குல்ல? தேங்க்யூக்கா. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ வந்து மகாக்காவோடது. இப்போ நான் வந்து அபினிஷாவோடைய கிஃப்டை ஓபன் பண்ண போறேன். என்னது இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? இது நல்லா இருக்கு. அப்படி பத்திரமா வச்சுக்கிறோம். தேவைப்படும்னு பத்திரமா இருக்குன்னு சொல்லும் போது பிடிச்சிருவான் எல்லாரும். ஐயோ தப்பு. என்னது இருக்கு? பேசாத. நான் பண்ற 1-2 சமையலை வச்சு நான் நிஜமாவே ஒரு குக் ஆயிருவோம்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க எல்லாருமே சமையல் ஐட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அபி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோட அடிவாளியா இருக்கீங்களப்பா. தேங்க்யூ சோ மச். அபி பார்க்க அழகா இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. ஒரு பவுல், 2 பிளேட்ஸ், குட்டி பவுல். தேங்க்யூ அபி, ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்ததா அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம ஜபாவோட கிஃப்ட் பார்க்கலாம். குட்டி கப்பு என் மாப்பிள்ளைக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மக் வாங்கி கொடுத்துருக்கா. அது ஏன்னா என் பிள்ளைக்கு கொடுக்கணுமா, எனக்கு கொடுக்கூடாதான், என் பிள்ளைக்கும். சரி பரவாயில்ல. சித்தியோட கிஃப்ட் கியூட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. கிளாஸ் இது கியூட், செம்ம. தேங்க்யூ ஜபா. அடுத்ததா அன்பாக்சிங் வீடியோ வந்து அனிஷாவோடது. அவர் 2 கிஃப்ட் கொடுத்துருக்கா. என்னன்னு பார்க்கலாம். ஒன்னு வந்து அவ ஹஸ்பண்டும் அவளும் சேர்ந்தது, 2 குட்டீஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பரவாயில்ல. இதுல எல்லாருமே நீ ஒரு நச்ச சமையல்காரி. வெரைட்டியா கொடுத்துருக்கா. இந்த வருஷமா நான் வந்து தெருவில் வசந்த மாளிகை பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் போலயே. கோகுலனே உங்களுக்கும் சேர்த்துதான் அந்த கிளாஸ். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இதுவும் கிளாஸ் தான் நினைக்கிறேன். அடுத்ததும் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க அம்மையாரு. தேங்க்யூ அனிஷா. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஜூஸ் குடிக்கணுமா. இது எனக்கு ட்வின்ஸ் பிறக்குமா. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களுக்கா அடுத்த கிளாஸ் எதுக்கு? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா சரக்கு அடிக்கிறதுக்கு. அது மெயினா என்னுடைய தம்பி 2 பேர் வருவாங்க. அதுக்கு கொண்டு வந்துட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க. இந்த செயின் தான் என் ஹஸ்பண்ட் கொடுத்தது. தேங்க்யூ சுதர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி ஆயிட்டுன்னு. அவங்க கிஃப்ட் வாங்க காசு இல்லைன்னு அவங்க கழுத்துல போட்டுக்கிற அவங்களுடைய செயினே வந்து நீ இது கிஃப்டாவே வச்சுக்கோன்னு சொல்லி தந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சுதர். லவ் யூ. எல்லாரும் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மிஸ்பா காணும் தானே தேடுறீங்க. மிஸ்பா வந்து நம்ம புளியம்பட்டி அந்தோனியாரை பார்க்க போயிருக்கா. புளியம்பட்டிக்கு மாலை போட்டிருக்கனால அங்க போயிருக்காங்க. அம்மையார் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்களாம். அதனால யாரும் மிஸ்பாவை தேடாதீங்கன்னு. பாய். எல்லாருமே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கிஃப்ட் கொடுத்துருந்தான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயினே எனக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ சுதர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு நான் இறைவன் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பாய். தேங்க்யூ.